ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க காலேஜ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ்ஸு, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ நிறையா பேர்த்தோட ட்ரீம் கேம்பஸ்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சிஇஜி கேம்பஸ் தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி தான் ஃபில் ஆகும். அதுக்கு அடுத்தது எம்ஐடி கேம்பஸ் தான் ஃபில் ஆகும். ஸோ இதில் மொத்தம் 12 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் சிஇஜியில் இல்லாத டிபார்ட்மெண்ட்ஸ் கூட இதில் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஏரோநாட்டிக்கல் படித்தா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஐடி கேம்பஸில் படித்தா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது இல்லாமல் ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நிறையா இருக்குது. அதுலாம் படித்தா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த சேம் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கவர்மெண்ட் காலேஜ்லேயும் தராங்க. ஸோ ஓசி எடுத்துகிட்டிங்கன்னா 196 ஃபில் ஆகிருக்கு. பிசி 193.5, எம்பிசி 194 ஃபில் ஆகிருக்கு. எஸ்சி பார்த்தீங்கன்னா 191.5, எஸ்சிஏ 175க்கும், எஸ்டி 168க்கு ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு. இது செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு. மற்றதெல்லாம் எய்டட் கோர்ஸ் மாதிரி, அதாவது கவர்மெண்ட் கோர்ஸு. இதில் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். செல்ஃப் சப்போர்ட்டுக்கு ஃபீஸ் கொஞ்சம் எச்சா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஓசி 198க்கு ஃபில் ஆகிருக்கு. பிசி 197.5க்கு ஃபில் ஆகிருக்கு. எம்பிசிக்கு 197க்கும், எஸ்சிக்கு 193.5க்கும், எஸ்சிஏக்கு 188க்கு ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு இப்போ வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஃபில் ஆகிறது ஒரு 189 இந்த ரேஞ்சில் ஃபில் ஆகிருக்கு. ஓசி 191.5 ஃபில் ஆகிருக்கு. பட் பிசி 189க்கும், எம்பிசி 187.5க்கும், எஸ்சி 179.5க்கும் ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு. எய்டட் கோர்ஸும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸஸ் இருக்குது. எய்டட் கோர்ஸு அப்படிங்கிறப்போ ஃபீஸ் இருக்காது. இதே செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸில் ஃபீஸ் கொஞ்சம் எச்சா இருக்கும். கட் ஆஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா 198க்கு கிடச்சிருக்கு ஓசிக்கு. பிசிக்கு 197.5க்கும், எம்பிசிக்கு 197க்கும், எஸ்சி 193 கிடச்சிருக்கு. இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா 199க்கு கிடச்சிருக்கு. 199க்கு மேலே எடுத்துருக்கணும். 199 கீழே இருந்தீங்கன்னா கிடைக்காது. அதே மாதிரி பிசிக்கு 198.5வும், எம்பிசிக்கு 197.5 கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு 195.5வும், எஸ்சிஏக்கு 190க்கும், எஸ்டிக்கு 194க்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ. ஸோ இந்த டைம் இசிஇ 198க்குலாம் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பூமில் இருக்குது. இப்போ ஓசி பார்த்தீங்கன்னா 198க்கு ஃபில் ஆகிருக்கு. பிசி 197.5க்கும், எம்பிசி 197க்கும், எஸ்சிக்கு 193க்கு ஃபில் ஆகிருக்கு. எஸ்சிஏ 191, எஸ்டி 193.5க்கு ஃபில் ஆகிருச்சு. நெக்ஸ்ட் இஎன்ஐ இருக்குது. ஸோ இஎன்ஐ கோர்சஸ் எல்லாம் ஓரளவுக்கு மீடியமாக ஃபில் ஆகாது. ஸோ இது ஓசி 196க்கு ஃபில் ஆகிருக்கு. பிசிக்கு 195க்கும், எம்பிசிக்கு 194.5க்கும் ஃபில் ஆகிருக்கு. எஸ்சிக்கு 187.5க்கும், எஸ்டி 163க்கும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இசிஇலேயே செல்ஃப் சப்போர்ட் கோர்சஸ் இருக்குது. இது எய்டட் கோர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 0.5 கம்மியாக இருக்குது. மார்க் 197 இந்த ரேஞ்சில் கிடச்சிருக்கு. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 197ம், எம்பிசிக்கு 196.5ம், எஸ்சிக்கு 192க்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓசிக்கு 197.25ம், பிசிக்கு 196.5, எம்பிசிக்கு 196.5, எஸ்சிக்கு 191.5 கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு 185.5க்கு கிடச்சிருக்கு. எஸ்டிக்கு 188க்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது. அதாவது நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பிஹெச்டி டெக்கில் படிக்கலாம், இல்லைனா இங்கே எம்ஐடி கேம்பஸில் படிக்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் 188.5க்கு கிடச்சிருக்கு. கம்மியான மார்க் இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 183.5 பிசிக்கும், எம்பிசிக்கு 183க்கு கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு 178.5 கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு 167க்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ இது 195.5 ஓசி கிடச்சிருக்கு. பிசிக்கு 194.5க்கும், எம்பிசி 193.5 கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு 183, எஸ்சிக்கு 187க்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதில் ஒரு யூனிக்கான கோர்ஸ் இருக்குது, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 181க்கே கிடச்சிருக்கு. ஒரு சில பேர் 180 எபோவ் கட் ஆஃப் வச்சுருப்பீங்க, ஆனால் எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி நல்ல காலேஜில் படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ரப்பர் அண்ட் டெக்னாலஜி எடுக்கலாம். ஸோ ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி
டெக்னாலஜி. ஸோ இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. பட் என்னென்னா ரிசர்ச் ஓரியன்ட் ஜாப்ஸ் வந்து இதுக்கு நிறையா இருக்குது. ரெண்டாவது வந்து கம்பெனி, அதாவது இண்டஸ்ட்ரியஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபாரினில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. பட் லோக்கலில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ரிசர்ச் ஓரியன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப எனாமஸாக இருக்குது. நீங்கள் இதை வந்து படிக்கலாம். இப்போ வந்து 181.33க்கு வந்து ஓசி கிடச்சிருக்கு. பிசிக்கு வந்து 173.5க்கும், எம்பிசிக்கு வந்து 171.5க்கும் வந்து கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு 165ம், எஸ்சிஏக்கு வந்து 146க்கு கூட வந்து இந்த காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எம்ஐடி கேம்பஸ், சிஇஜி கேம்பஸ்க்கு அடுத்தது வந்து எம்ஐடி கேம்பஸும் பிஹெச்சி டெக் தான் வந்து ஃபில் ஆகும். அடுத்து எஸ்எஸ்என் ஃபில் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு லெவல் காலேஜ். ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த கோர்ஸை வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எடுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.